வெல்கம் டு பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல். நம்ம பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனலில் வந்து ஒரு 4 நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். பாப்பா நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பேசாமல் முன்னாடி மாதிரி வந்து எடுத்தபடியே வீடியோ போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறது, ஆசையாக நம்மளுக்கும் பேசணும்னு யூடியூப்பில் அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதனால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ வந்து நார்மலாக முன்னாடி மாதிரி போடலாம். பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் சேனல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 நிமிஷம் வந்துருச்சாப்பா. இல்லை, நம்ம நெட்டலையோட காமெடி, துளசி, செவந்தி, அப்புறம் முத்து மச்சான், இவங்க எல்லாரோட கதை தான் இன்றைக்கி மிங்கிலாகி எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. இனி தொடர்ந்து வீடியோ வரும். அவளை காணா பேசாம போயிடுவோமா? அது நல்லா இருக்காது துளசி. உதவி பண்ணவங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம போலாமா? எங்கே போனாருன்னு தெரியலையே. ஐயோ, அந்த எருமாடு அவளை இட்டி வந்தது முட்டோம். என்ன அதை பண்ணி போயிருவேன் எதை பண்ணி போயிருவேன்னு வந்தா போனவளை ஆளையே காணா. எங்கிட்டு அம்மாக்காரன்னு எங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுதோ தெரியல. சப்பாய எம்பிட்டு நேரம் நிற்கிறது. சரி, இன்னொரு நாள் பார்க்காமலாம் போயிடுவான். பார்க்கும் போது நன்றி சொல்லிக்கிடுவான். இப்போ நம்ம போயிடுவோம். மறிக்குழுந்து மறிக்குழுந்தா? என்னங்க மறிக்குழுந்து? பேசி அடிச்சு தொட தண்ணி வத்த உங்களுக்கு எல்லாம் வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லாம கொள்ளாம போறீங்க. ஐயா, என் பேரு மறிக்குழுந்து இல்ல, என் பேரு துளசி. மறிக்குழுந்து துளசி. சரி விடுங்க, எல்லாம் அக்கா தங்கச்சிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க நல்ல தமாசா பேசுறீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், இப்படி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க ஆளை காணாமா? சரி, போயிட்டே போலேருந்து நானும் கிளம்புனேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் வந்து பேசலன்னு வைங்களே, இன்னைக்கு அந்த ஆளை நீ அலைய விட்டுருப்பாரு. பெரிய பயல்வான் மாதிரி வந்தா அந்த நெட்டலகி, அவளும் வந்துட்டு பேசாம எங்கூட போய் சுத்திக்கிட்டு திரியிறா. நெட்டலகி? ஆமா, என் தங்கச்சி தான். அந்த வளர்த்தியா என் கூட நின்றால அவதான். அப்புறம் துளசி அப்புறம் துளசி, பேச வேண்டிய இடத்துல வாயை திறந்து பேசணுங்க. எங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நம்ம ஒன்றும் தப்பா சொல்லியே. பேச வேண்டிய இடத்துல வாயை திறந்து பேசணுங்க, இல்லாட்டி இப்படிதான் அலைய விடுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்க, பேச வாய்ப்பு கொடுத்தா தானே பேச முடியும். இப்போ நீங்க என்னைய பேச விடுறியே, நான் பேசுறேன். எங்க வீட்டுல எங்க அண்ணி இருக்காங்கல்ல, பேசவே விட மாட்டாங்க. என்னை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அண்ணனை போடுத்தாங்கன்னு கேட்டா நீ போயிட்டு வான்னு என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்தாரு. ஐயா, என்னங்க நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிய? பேச்சுங்கிறது நம்மளோட உரிமைங்க. நம்ம பேச்சு அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தாதான் பேசணும்னா அந்த உலகத்துல எவனுமே நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உண்மைதாங்க. சரி, அதுக்கே ஒரு மாதிரி ஆகுறீங்க. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நம்ம நினைச்சா நம்மளை மாத்திக்க முடியும், அவ்வளவுதான். துளசி, ஏங்க எதுவும் நான் தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? இல்ல, நீங்க எல்லாமே சரியா கரெக்டா தான் பேசுறீங்க. ஆமா துளசி, இந்த ஊர் உலகமே அப்படிதான். நம்மளுக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்மளை பேச விடுவாங்க, நம்மளை தூக்கி விடுவாங்க, நம்மளை வளர்த்து விடுவாங்க. நம்ம பேசுறது எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க. இங்க எதுவும் நடக்காது. ஆமா, எங்க வீட்டு ஆளுகளே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தாங்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க துளசி, இங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இங்க யாருமே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா பிறந்து வந்தோம். ஒன்னொன்னா தானே லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறோம். அது மாதிரி கத்துக்கோங்க. நீங்க சாதுவா இருக்கிறதுல தப்பு இல்லை. அந்த குணமும் ஒரு விதத்துல நல்ல குணம் தான். எங்க அம்மா தான் இப்படி எல்லாம் பேசும். எங்க அம்மாக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அப்படியா? அப்போ உங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ மாறி தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா இருந்திருக்க வேண்டியதானே. சாதுவா இருக்கிறது தப்பு இல்லை துளசி. அதே இடத்துல பயம் இருக்கக்கூடாது. தைரியமான பொண்ணா இருங்க. சரிங்க, அப்போ எனக்கு நேரம் ஆகுது. உங்க தங்கச்சி வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே, பார்த்துட்டு கிளம்புங்க. அப்புறம் வரட்டா? ஏங்க எல்லாத்துக்கும் தானா? அட போங்க, நல்ல பொண்ணு.
ஒரு வழியாக காலையெல்லாம் இது பண்ணியாச்சு. நல்ல வேலை சேலை இல்லையில படலை. மச்சான் வேற காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் கத்தி தொலைவாரு. என்ன நெட்டலை குட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. அவன் என்ன பேண்ட் பேண்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கிறா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிட்டு? ஏ நெட்டலையே, அடியே நெட்டலையே. அது எவ செவந்தி அக்கா. ஏ செவந்தி அக்கா, வா 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 வா. நீ என்ன இந்த பக்கம்? ஏன் நெட்டலையே, நீ என்னடி வீடு விட அங்கே தெருவுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏ செவந்தி அக்கா, நீ என்ன வீடு விட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு மாதிரி செவந்தி அக்காவுக்கும் கலக்கிருச்சோ? ஏன் இந்த அக்கவர் பண்றாங்களோ தெரியல. நம்ம ஊருக்குள்ள நமக்கு ரேஷன் கடை போட்டா எப்படி ஈஸியா இருக்கும். 2 கிலோமீட்டர் பக்கத்து ஊர் தானே சொல்லிட்டு 3 ஊருக்கு சேர்த்து போட்டு போறாங்க. வந்தவன சாணியை மிதிச்சுட்டு சாணியை மிதிச்சுட்டு கழுகலான்னு பார்த்தா ஒரு புள்ளை வீட்டுல ஒரு கப்பு தண்ணி கிடைக்கல. இந்த ஊர்ல என்னடி ஒருத்தியக்கான வீட்டுல? ஓ, நம்ம தண்ணி மட்டும் தண்ணி பஞ்சம் தானா? நீனாவது பரவாயில்ல. சாணி நான் ஐயே கர்மா, அப்படி சாணியை மிதிக்காம வேற என்ன தெரிஞ்சுச்ச? நீனு மிதிச்சுட்டு தான் தண்ணிக்கு தெரிஞ்சாக்க? மிதிக்கலாம் இல்லை எதையும். எனக்கு தான் கொஞ்சம் ஸ்டொமக்கில் கசம்சா ஆகி போச்சு. கர்ம கர்ம சீ. போதும் போதும் சிரிக்காதியே. ஏன் நீங்களாம் போக மாட்டீங்களாக்கா? ரொம்ப தான் ஓவரா பண்றேன். ஒன்னையெல்லாம் ஏன் நீ வளர்ந்துமே இப்படி இருக்கிற? அதெல்லாம் பிறவிக்கணும், மாறவே மாறாது. நின்றுட்டே இருக்க, வா பேசிட்டே போமா. ஒரே இடத்துல ஸ்டாப் ஆயிடுற. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும். ஐயோ பாவம், எங்க துளசிக்கா ரேசகல்ல விட்டுட்டு வந்தனே, என்ன வச்சு தெரியலையே. அது வேற சை, எம்புட்டு நேரம் ஆகி போச்சு இந்த தண்ணினால. நான் போறப்ப பச்சி எருமை நில்லு. நானும் ரேஷன் கடைக்கு தான் வந்தேன். ஆமா, நானும் தான் எங்க மச்சானை விட்டுட்டு வந்தேன். ஐயோ கத்த பாரு, அந்த மனுஷன் வேற திட்டி தொலைவாரு. யாடி போவா? ஓஹோ, உங்க மாப்பிள்ளையோட வந்தீங்களோ? ஆமா. வெக்கம். ஏ சந்திக்கா, நீ வந்து பல வருஷமா உன் மச்சான் கூட வராட்டே அதிசயம். பல வருஷமா தான் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஒன்றும் நடக்கலையா உனக்கும்? வந்து தல நடக்கும் போது எல்லாம் நடக்கும். வா துளசி வந்திருக்காக்க. ஆனாலும் சந்திக்கா, உன் மச்சான் மேல எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து அந்த ஆளு மேல. எப்ப பார்த்தாலும் நீ உன் மச்சான் 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 இப்ப எங்க வீட்டு பக்கம் கூட வர்றது இல்ல. முன்னாடி எங்க கூட சுத்திக்கிட்டு தெரியல. இப்போ வர வர ரொம்ப ஓவருக்கு மேல ஓவரா அவர் கூட சுத்திக்கிட்டு தெரியல. இது டூ மச் டூ மச். ஐயே, அவர் மேல நீ எதுக்கு கோவப்படுற? ஏன் எருமை கடை அவரோட எங்க போறாங்க? அப்படி எங்களை கூட்டிட்டு ஏத்திக்கிட்டு சுத்தினாலும் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அத்தை வீட்டுக்கு போவேன், அப்புறம் கடைக்கு போவேன். அதனால வர்றதுக்கு நேரம் இருக்குது இல்லடி இப்பெல்லாம் வீட்டுக்கு. பிஸி ஆயிட்டேன். பிஸி உமன், பிசினஸ் உமன். ஏய் நில்லு. உனக்கு அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வைக்கன்னு போயிட்டு இருக்கேன். இரு தம்பி, அப்ப ஹாப்பியா? என்ன ஹாப்பி? இல்ல தம்பி, சிஸ்டர் ஹாப்பி, அதனால நீங்க ஹாப்பியான்னு கேட்டேன். சிஸ்டரா? என்ன இதுக்கெல்லாம் என்ன ஹாப்பி? அட இல்ல தம்பி, நம்ம தங்கச்சி ஹாப்பியா இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீல்ல, அதான் கேக்குறேன். ஓ அப்படி சொல்றீங்களோ? அண்ணே, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுண்ணே. ஓ, யாரும் தெரியாதா? என்ன தம்பி பொசுக்கட்டின்னு சிஸ்டரை பார்த்து இப்படி சொல்லிவிட்டியா? அப்படிலாம் நீங்க சொல்லலாமா? தெரியாதுன்னு ஒரேதான் சொல்லிட முடியாது, தெரியும். சரியான லூசு பையனா இருப்பான் போலயே. அப்படி சொல்லுங்க. ஒரேடியா தெரியாதுன்னு சொன்னா மனசு பக்குன்னு தூக்கி போட்டுருச்சா இல்லையா? தெரியாத பொண்ணு காட்டி இப்படி நேரம் தம் கட்டி சண்டை போட்டீங்களாக்கா? ஐயோ அண்ணே, தெரியும், அப்பப்போ பார்த்துருக்கேன், அதனால தெரிஞ்ச பொண்ணா இல்லைண்ணே. இவன் மெண்டலா இல்லை நம்மள மெண்டலுக்குன்னு நினச்சிட்டு பேசுறேனா? எதுவோ தெரியுங்கிறேன், அப்புறம் தெரியாதுங்கிறேன், அப்பப்போ பார்த்துருக்கோங்கிறேன். என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? நம்பிட்டேன் தம்பி, நம்பிட்டேன். அம்புட்டு உரிமையா அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்குறிய, இப்படி சொன்னா நம்பிடுவோமா? அட போங்கண்ணே. சரிங்கண்ணே, பார்த்து நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோங்க. மற்ற பொம்பளை பிள்ளைகளெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி நினைங்கண்ணே. என்னை யாரும் இப்படி எப்படி அலைய விடாது. என்ன பாவம்ண்ணே, நம்ம வேலையை தானே நம்ம பார்க்க போறோம். நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்தோம்னா அவங்க வேலையை அவங்க சரியா பார்ப்பாங்கல்ல. நம்ம வேலையை சரியா பார்க்காம இருந்தா அவங்க வேலையும் கெட்டு போகுதா இல்லையா? என்ன விட்ட செத்த நேரம் பேசுனா தலையை பீச்சு போட்டு ஓடிடணும் போலயே. அவங்க வேலைங்கிறான், நம்ம வேலைங்கிறேன். எதுக்கு வம்பு? நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்து போடுவோம். அந்த பொண்ணுக்காக என்னென்ன வசலமெல்லாம் பேசுறாயா அண்ணே. சரி, இன்னமேச்சும் பார்த்து பண்ணுங்க. சரி, வரவா? ஏ மச்சான், மச்சான் எங்க போயிட்டாரு? வண்டி நிக்குதா, ஆளை காணோம். தம்பி 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 நிலுங்க தம்பி. என்னண்ணே? தம்பி, அப்ப அந்த போன்ல உள்ள கேமரா வீடியோவை டெலிட் பண்ணிருக்க தம்பி. போன தெரியல. அட போங்கண்ணே, நான் எங்க வீடியோ எடுத்தேன்? சும்மா தானே போன தூக்கி காமிச்சேன். ஒண்ணு தம்பி, ஒண்ணு இல்ல, கிளம்புங்க. அட பாவி, ஒரு போன உன்னை கையில தூக்கி வச்சுட்டு படாத பாடுபடுத்தி விட்டானே. மச்சான்
ஐயோ செவந்தி கூப்பிடுதே, வந்துருச்சோ காது கழுவிட்டு. செவந்தி இங்க இருக்கேன். ஆ செவந்தியா? இது யாரு? 1+1 2வா? அண்ணனே அப்போ வரண்ணே, ஆள் கூப்பிடுறாங்க. அடேங்கப்பா, தில்லாலங்கடி ஆளா இருப்பான் போலயே, பார்க்க நல்லவன் வேஷம். அடப்பாவி. ஐயா இப்போ கடைக்கு ரேஷன் கடைக்கு போலான்னு பார்த்தா பை வேற வச்சிருக்கிறேன். ஆளைக்கானா பைக்கு இங்கே நிற்குது. எங்கே தான் போனாரு? ஒரு விளிம்பு நேரம் ஆகி போச்சு. நம்மளை தேடி எங்கேயும் போயிட்டாரோ? சை, எல்லாம் அந்த சாணினால வந்த வேணே. சாணியை மிதிச்சு போட்டு காலு கழுவுக்கு தண்ணி இல்லாமலாம் இருக்கா? என்ன இந்த பொண்டுகள்லாம் இப்படி பண்ணுறாங்க? தண்ணியை கூட பூட்டி வச்சு போடுறாங்க. ஒரு சொப்பு தண்ணியை வாங்கி காலை கழுகலான்னு பார்த்தா தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா இப்படித்தான் தண்ணியும் தங்க மாதிரி பூட்டி வச்சுக்கிறாங்க. நான் இங்க காணா கண்ணன் தேடிக்கிட்டு இருக்கேன். அங்கே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? அந்த ஆளுகிட்ட. மச்சான், யோ மச்சான், யோ முத்து. செவந்தி இந்த நிக்கிறேன், வரேன். மச்சான் சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் உங்களை காணா கண்ணன் தேடுறது? பைக் இங்க விட்டுட்டு அங்கே போறீங்க? இந்த வந்துட்டேன். கத்தாத, இவன் வேற கத்துவா. ஏன் மச்சான் வண்டி இங்க ஒத்தில போட்டு அங்கே என்ன பேச்சு? எப்படி நேரம் காணா கண்ணன் தேடுறது? யாரு காணாங்கன்னு தேடுறது? உடனே எப்படி நேரம் தேடுறது செவந்தி? ஏன்னா ஒரு கால் போய் கழிட்டு வரதுக்கு எப்படி நேரம்? ஏன் செவந்தி, காசுன கடக்கசுலாம் எல்லாத்தையும் நான் கையிலேயே வச்சுக்கிட்டு தெரியவ, தேவையானதை மட்டும் வச்சுக்கிற முடியாது தானே? இதை வேற காசு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா இதை பாதுகாக்காமனே இந்த அப்படியம்மா. கேடுங்க. யோ மச்சான், உங்க பிசினஸ் மாதிரி கட்டுக்கட்டா ரொக்க பணம்லாம் இல்ல. எங்க பிசினஸ் சிம்பிள் பிசினஸ். ஒத்த தாளுதான். ஒண்ணு பயப்பட வேணாம். தாங்க. சரி செவந்தி, அப்ப எனக்கு நேரம் ஆயிடுச்சுமா. உன் கூட வந்தாவே எப்படி நேரம் போகுது இல்லைன்னே தெரியுது இல்ல, பேசிக்கிட்டே இருப்பேன். சரி வரட்டா, போய் பாருவான் அப்படி வேலையை போய் பாரு, நான் கிளம்புறேன். ஆமா மச்சான், நேரம் ஆயிப்போச்சு. வேலைக்கு ஆள்லாம் வந்திருப்பாங்கல்ல. சரி கிளம்புங்க நீங்க. சரி செவந்தி, பார்த்து போன வீட்டுக்கு. நான் பார்த்து போறது இருக்கட்டும். நான் நடந்தா போறேன், பார்த்தா போவேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லி அவசரமா பறந்து போகாது.